Hi students, welcome back to our channel. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அந்த மாதிரி பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இருக்க சீட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் 30/7/2025 அன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான டேட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா tnmedicalselection.netங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்குது. Tentative online counseling schedule for paramedical degree course for all special category and general category candidates only for government seats in government colleges போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டில் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 30/7/2025 10 AM இருந்து 2/8/2025, அதாவது 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூலை 30 ஆகஸ்ட் 2 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ₹250 பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான காலேஜஸ், எந்தெந்த காலேஜில் உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வெல்லிங்காக இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் வந்துட்டு சாய்ஸ் லாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்டு 1A ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டருமே 4 ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு 8 ஈவினிங் ஆகஸ்ட் 8 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலோகேட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கு எப்படி பண்ணோன்னு பார்த்துடலாம். tnmedicalselection.netங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்துட்டு 30 பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு ₹250 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பணம் கட்டணும். ஸோ அந்த ₹250 ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு த்ரூ ஆன்லைனில் தான் நீங்கள் கட்டணும். டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ்க்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் பப்ளிஷ் பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஹையஸ்ட்டு கட் ஆஃப் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க எந்தெந்த காலேஜ் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் வச்சுருக்காங்களோ அந்த காலேஜில் சீட் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அலோகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ 200 180 வரைக்கும் கட் ஆஃப் இருக்காங்க எல்லாருமே கன்ஃபார்மாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். 180க்கு கீழே இருக்கவங்களும் கம்பல்சரியாக எல்லா காலேஜுமே நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனில் வைங்க. ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கான கோர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை நீங்கள் வந்துட்டு காலேஜை வந்துட்டு சாய்ஸ் லாக்கில் வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆர்டரை மாற்ற முடியாது. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை கன்ஃபார்மாக யோசிச்சுட்டு எந்த காலேஜ் என்ன கோர்ஸை ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வைக்கணுமோ அதை வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் அப்படியே ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆர்டரில் உங்களுக்கு வைக்கணுமோ அதை வந்து கேர்ஃபுல்லாக வச்சு லாக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு காலேஜ் அலோகேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காலேஜில் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண மறந்துட்டீங்க இல்லை ஒரு நாள் லேட்டாக போகிறீங்க அப்படின்னா எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு செலெக்ஷன் கமிட்டிக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு சீட் அலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 8 ஈவினிங் 5 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த காலேஜில் அலோகேட் ஆகிருக்கோ நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 டே நீங்கள் லேட்டாக போனீங்கனாலும் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பர்டிகுலர் டைமுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஃபர்தர் அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு, பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.